மன்னிப்புக்கு மானங்கெட்ட சீமானே, திரள் நீதி திருடனே, மானங்கெட்ட சீமானே, உருட்டுகளின் மன்னனே, ஆமை கறி நாயகனே, மன்னிப்புக்கு மன்னிப்புக்கு பெரியார் மீது அவதூறாக தேசிய கருத்துகளுக்கு மன்னிப்புக்கு மன்னிப்புக்கு அண்ணாமலையின் கைத்தடி RSS கால்நைக்கு பாஜகவின் கைகூலி இனிமேல் தாண்டா செருப்படி, இனிமேல் தாண்டா செருப்படி. சீமானே எச்சரிக்கை, எச்சரிக்கை 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 செய்கிறோம். மோதி பார்க்க நினைக்காதே பெரியார் பெரும்படை, பெரியார் பெரும்படை களத்தில் நிற்கும், களத்தில் நிற்கும். பெண்கள் கைதாங்க, பெண்கள் கைதாங்க, ஆண்கள் வழி விடுங்க, ஆண்கள் வழி விடுங்க, பெண்களுக்கு ஆண்கள் வழி விடுங்க. ஆண்கள் எல்லாம் கைதாங்க, பெண்களுக்கு வழி விடுங்க, பெண்களுக்கு வழி விடுங்க. பெண்கள் வாங்க. எச்சரிக்கை 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 செய்கின்றோம், எச்சரிக்கை 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 சீமானுக்கு, பொறுக்கி சீமானுக்கு மானங்கெட்ட சீமானே, பக்கங்கெட்ட சீமானே, மன்னிப்புக்கு மன்னிப்புக்கு தமிழக அரசே, தமிழக அரசே அமைதி பூங்கா தமிழகத்தை கலவரக்காராக்க நினைக்கின்ற சீமானை கைது செய். காளிமுத்து மாப்பிள்ள மாட்டிக்கிட்ட வம்புல, காளிமுத்து மாப்பிள்ள மாட்டிக்கிட்ட வம்புல, மாட்டிக்கிட்ட வம்புல தொட்டு இருக்க கூடாது, பெரியாரை தொட்டு இருக்க கூடாது, இனி விட்டு வைக்க முடியாது, இனி விட்டு வைக்க முடியாது. அண்ணாமலையின் கைத்தடி RSS கைகூலி, அண்ணாமலையின் கைத்தடி RSS கைகூலி பாஜகவின் கால்நைக்கு மானங்கெட்ட சீமானே, இனிமேல் தாண்டா செருப்படி. சீமானே பெரியாரோடு மோதாதே, பெரியாரோடு மோதாதே. வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழர் படை, வெல்லட்டும் 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 பெரியார் படை, வெல்லட்டும். தந்தை பெரியார், தந்தை பெரியார், தத்துவ மேதை பெரியார், அறிவுலக ஆசான் பெரியார், பகத்தறிவு பகலவன் பெரியார், வெண்டாடி வேந்தர் பெரியார், திரைக்கஞ்சா சிங்கம் பெரியார், பிள்ளை வரும் இயந்திரம் இல்லையடா பெண்ணினம் என்று வைத்த தலைவர் பெரியார், பிள்ளை வரும் இயந்திரம் இல்லையடா பெண்ணினம் என்று வைத்த தலைவர் பெரியார், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க சொன்ன பெரியார், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க சொன்ன பெரியார், பெண்களை ராணுவத்திலே சேர்க்க சொன்ன பெரியார், பெண்களை ராணுவத்திலே சேர்க்க சொன்ன பெரியார், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க தீர்மானம் நிறைவேற்றிய பெரியார்.
மானங்கெட்ட சீமானே, ஈழ தமிழர் பிணங்கள் மீது பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கும் எச்சை பொறுக்கி சீமானே, பெரியாரோடு மோதாதே, பெரியாரோடு மோதாதே. RSS கால்நைக்கு விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். திரள் நிதி திருடனை, திரள் நிதி திருடனை. என்ன சொல்ற திருத்தொழர் என்ன சொல்லலாம்? தொடர் எல்லாம் கைதாகுங்க, எல்லாம் கைதாகுங்க, கைதாக சக்திவேல் எல்லாத்தையும் கைதாக சொல்லுங்க, எல்லாம் கைதாக சொல்லுங்க, எல்லாத்தையும் கைதாக சொல்லுங்க. RSS கைகூலி மண்புழு சீமான் படை விரட்டி அடிக்கும். மானங்கெட்ட சீமானே, குண்டர் படை தலைவனே, பாலியல் குற்றவாளியே, பாலியல் குற்றவாளியே, எச் ராஜாவின் கூட்டாளியே, ஏழு வார்த்தையின் சொல்லு பேரனே, பெரியாரோடு மோதுகின்ற அன்பான தோழர்களே, கைதாகிறதுக்கு பெண்கள் முதல்ல கைதாக, ஆண்கள் வரிசையா கைதாக. ஒவ்வொருத்தரா வாங்க வாங்க, ஒவ்வொரு இயக்கமா வாங்க. ஈழத் தமிழர் பிணங்களை வைத்து, ஈழத் தமிழர் பிணங்களை வைத்து பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கும் சீமானே, சீமானே, மோதாதே, பெரியாரோடு மோதாதே. திரள் நிதி திருடனே, திரள் நிதி திருடனே, உருட்டுகளின் மன்னனே, ஆமை கரி நாயகனே, ஆமை கரி நாயகனே, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். பெரியார் மீது அவதூறாக, பெரியார் மீது அவதூறாக பேசிய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். காளி முத்து மாப்புள்ள, காளி முத்து மாப்புள்ள, மாட்டிக்கிட்ட வம்புல, மாட்டிக்கிட்ட வம்புல, தொட்டு இருக்க கூடாது, தந்தை பெரியாரை தொட்டு இருக்க கூடாது, தந்தை பெரியாரை தொட்டு இருக்க கூடாது, விட்டு வைக்க மாட்டேன், விட்டு வைக்க கூடாது. அண்ணாமலையின் கைத்தடி, அண்ணாமலையின் கைத்தடி, RSS கால்நைக்கு, RSS கால்நைக்கு, பாஜகவின் கைகூலி. தோழர்களே கைதாவுங்க, தோழர்களே கைதாவுங்க. அங்க யாரும் விடுதலை தமிழ் கைதாவுங்கப்பா, கைசேகரு, குபேரு, விஜயானந்த கைதாவுங்க, கைதாவுங்க, கைதாவுங்க. அடுத்தது தந்தை பெரியார் கழகம், தாபிதிக, தீவிக கைதாலாம். அண்ணாமலையின் கைத்தடி, RSS கால்நைக்கு, பாஜகவின் கைகூலி. உனக்கு இனிமேல் தாண்டா செருப்படி, 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 செருப்படி. ஈழத்தமிழ் படங்களை வைத்து பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கும், பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கும் சீமானே, மன்னிப்பு கேள், மன்னிப்பு
கைதாகணும். அப்பதான் அரசுக்கு எண்ணிக்கை தெரியும். பத்திரிகைகள் அந்த எண்ணிக்கை தான் கொடுப்பாங்க. நாம 2000 பேர் வந்திருக்கிறோம். குறைச்சு போனா பறிச்சு மதிப்பிடுவாங்க. தயவு செய்து வாங்க, எல்லாரும் கைதாங்க. யாரும் விட்டுறாங்க. அங்கே பேட்டி எல்லாம் அங்கே கொடுத்துக்கலாம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் கைதாகணும். ஒருத்தர் கூட மிஞ்சக்கூடாது. தூரத்திலிருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, ஒத்துழைங்க. எல்லாரும் தவறான கைது ஆகணும். பேட்டி எல்லாம் பின்னாடி கொடுத்துக்கலாம். பெண்மணி அமைப்பு வாங்க, கைதாங்க. வாங்க, யாரோட தமிழர் கட்சி வாங்க, பேச்சு வாங்க. அண்ணாமலையின் கைகூலி பார்ப்பானின் பங்காளி பார்ப்பானின் பங்காளி குறைச்சிக்கிற முன்னாடி மிஸ் பண்ணிடுறாங்க. அவர் அப்படியே பைட் கொடுக்க சொல்லுங்க. இல்ல அங்க எடுத்துக்கிறாங்கல்ல, அங்க எடுத்துக்கிறாங்க. His evidence to provide what he talked about the career. There is no such evidence which was referred by the Seaman. So we made sure that Seaman get exposed among the people. Seaman spreading the lies, and he want to get associated with the BJP and RSS. And we will make sure that his party will face difficult times in the political arena. We will face him in the coming elections. We will expose him wherever he stands. Let him face Aryer. The reason why BJP couldn't find votes in Tamil Nadu is because of the Periyar movement. If the BJP, with so much support from the Modi government and so much support from the bureaucracy, couldn't able to தொடர்ச்சியாக பொய்யின் அடிப்படையில்
பெரியாரை பற்றி அவதூறு பேசிக்கொண்டே இருந்தாரு. பலமுறை ஆதாரம் கேட்டும் ஆதாரம் தரல. பொதுவாதி தயார் என்று சொன்னாரு. பொதுவாதி தயார் என்று சொன்னதுக்கு பின்னாடி சீமான் வரல. பொதுவாதி தயாரா இல்ல, ஆதாரம் கொடுக்கும் தயாரா இல்லை என்று பொழுது இவர் பேசுவது போய் நம்ப முடியாது. பெரியாரை வேண்டும் என்று குற்றப்படுத்துகிறார். பெரியார் தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர், தமிழருக்காக உழைத்தவர், தமிழருக்காக போராடியவர். அவரது கருத்துக்களை எல்லாம் தலைமாட்டி சீமானால் நீங்க அரசியல் செய்ய முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். சீமான் பொய்யின் அடிப்படையில் இத்தனை காலம் மேதக பிரபாகரனை இழிவு செய்தீர்கள், விடுதலை இழிவு செய்தீர்கள், அந்த பெரியாரை இழிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அரசியலுக்கு எதிராக நாங்கள் திரண்டு நிற்போம். நீங்கள் இதனால் எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி ஆதரவு வர மாட்டா. உங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு வீதிகளில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். சீமான் பயந்து போயிருக்காரு, அதனால ஆதாரம் தர முடியல, வெளியில வந்து நிக்க முடியல. இத்தனை பேர் நிக்கிறோம்ல, வர வேண்டியதானே, வர தயாரா இல்ல. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, சீமான் பொய்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா இது போன்ற போராட்டங்களின் போதுதான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சிறு தரப்பு தான் இங்க வந்திருக்கிறோம். நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கருஞ்சட்டை படைய திரண்டு இருந்தோம். அத்தனை பேர் திரண்டுனா சீமான தாங்க முடியாது. மோடியை வச்சே பிஜேபினால இங்க பெரியாருக்கு எதிராக இந்த அரசியல் செய்ய முடியல. நீங்களும் ஒரு சுண்டக்கா உங்களால கையாளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. இவ்வளவு காலத்து எதிர்ப்பு சந்திச்சது இல்ல, இப்ப சந்திப்பீங்க. நாங்க எப்படி எதிர்கொள்ளணுமோ உங்களுக்கு தேர்தலில் நாங்கள் அப்படி எதிர்கொள்வோம். அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வெளியே பேசினாரு, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சீமான் எல்லாம் பேசினாரு? ஆதாரத்தை நாங்க வெளியிடணும். நீ போய் சொல்லுவேன், நாங்க ஆதாரம் தரணுமா? நான் இப்ப ஒண்ணு சொல்ற சீமானை பத்தி ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம், நான் தானே ஆதாரம் தரணும். சீமானை பத்தி நாங்க ஒரு குறை சொல்ல, நாங்க தானே ஆதாரம் தரணும். அப்ப இது பிஜேபிக்கார மாதிரி சங்கிப்பய மாதிரி ஏதோ ஒரு அவதூறை சொல்றது, அதுக்கு ஆதாரம் கிட்ட தர மாட்டேன் ஓடிடுறது. சீமான் ஓடி போகாது. உங்களது அரசியலை வீதி தூரத்தோட கையாளுவாங்க. வீதி தூரம் இந்த சின்ன பசங்களை எல்லாம், இந்த இளைஞர்களை இப்ப நாம சொல்றோம், சீமான் வீடு முற்றுகைன்னு 10 நாட்கள் அறிவித்து வந்திருக்கிறோம். இப்ப எங்களது கடையை முற்றுகையிட்டு போயிருக்கானுங்க. நீங்க எல்லாம் வந்து குளிச்சான ஆளுங்களா? சொல்லிட்டு நாள் குளிச்சு நேரம் குளிச்சுவாங்க. நாங்க நாள் குறித்து, நேரம் குறித்து, இடம் குறித்து வந்திருக்கிறோம். இதுல இருந்து தெரியாத யாருமே இல்லன்னா கடையில படிப்பாங்களா? நாங்க நிக்கிறோம், நாள் குளிச்சுட்டு வா, அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். சீமான் யாரும் இல்லாத கடையில போயிட்டு முற்றுகை போட நடத்த உன்ன மாதிரி கோலம் இல்ல. நாள் சொல்லி, தேதி சொல்லி, நேரம் குறித்து, இடம் குறித்து உன்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறோம். நாள் குறிச்சிட்டு வா, நாங்க அன்னைக்கு எதிர்கொள்றோம். கோலை மாறி, கோலையை போல இங்க துணிச்சல் இல்லாதவனாக, முதுகெலும் இல்லாதவனாக நாங்க இங்க போராட்டத்தில் இருக்கும் போது எங்க கடையை நோக்கி வருவீங்களா? எங்க தோழர் கடையை நோக்கி வரீங்களா? நாள் குறிச்சிட்டு வாயா பாப்போம். நீ அவ்வளவு பெரிய துணிச்சலான ஆளா இருந்தா வா, நாள் குறிச்சிட்டு வா, எதிர்கொள்றோம். நாங்க நான் உங்களை மாதிரி பயந்து போறவனு கிடையாது. மாணவன் அடித்தால் மீனவன் அடிப்பேன்னு சொல்லிட்டு, மீனவனை அடித்தால் மாணவன் அடிப்பேன்னு சொல்லிட்டு பதுங்கி போன கோலை அல்ல. நாங்கள் பச்சை தமிழர்களாக நாங்க நிக்கிறோம். பதுங்க குடிக்குள்ள ஒளிந்து கொள்ளக்கூடிய சீமான் நாள் குறிச்சிட்டு வா, நாங்க எதிர்கொள்றோம். யாருமே கடையில போய் நிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நாங்க நாள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. வா, சீமான் வரட்டும். நாள் குறிக்கல, இடம் குறிக்கல, திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக கடைக்கு போய் யாரும் இல்லாத கடையில போய் முட்டை நடத்துறீங்களா? உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்லையா? வீரம்னா என்னடாது? நாள் குறிச்சு அறிவிச்சுட்டு வாங்கடா, நாங்க நிக்கிறோங்க. பாத்ரூம்ல எவன் திரும்பி போறீங்கன்ட்டு நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம்ல. எவன் வந்தீங்க? எவன்டா வந்தீங்க? எவன் வந்தீங்க? கேட்டீங்கல்ல, 10 பேர் வருவீங்களா, 20 பேர் வருவீங்களா? வந்திருக்கோண்டா, வாங்க வெளியே. உன் தலைவனை வர சொல், தலைவனை வர சொல். கோலை மாதிரி, பேடியை போல நாங்கள் இங்க போராட்டத்தில் இருக்கும்போது முற்றுகை போடுவியா? நாள் சொல்லிட்டு வா, நாள் சொல்லிட்டு வா, நாங்க பாக்குறோம். நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு, தேதி சொல்லிட்டு வா, அன்னைக்கு நம்ம கையாளுறோம். அது 10 நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம். இந்த பயந்த பயலுக, இந்த பயந்த இந்த வீர அரசியல் எல்லாம் மேடையோட பேச நிறுத்திக்கிறதா சீமானோட வேலை. இளைஞர்களை தூண்டி விடுற வேலை செய்யறாங்க. நாங்க எதிர்கொள்றோம். எங்களுக்கு பெரிய அச்சம்லாம் இல்ல. நாள் குறிச்சிட்டு வரட்டும் சீமான், பாப்போம். நேற்று நீங்க பிரஸ் மீட் கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு டீம் வந்து தமிழ்நாட்டில் மாற்று மொழிக்காரங்க வந்து சீமானுக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க. தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை
பண்ண முயற்சிக்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு கண்டிக்கிறாங்கன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம். யார் மாற்று மொழிக்காரங்க பேர சொல்லுங்க பாப்போம். உங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் சொல்லுங்க எதை அடிப்படையில் மாற்று மொழிக்காரங்க சொல்றாங்க? கேமரா பாருங்க. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தமிழுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா? அந்த கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்க மாட்டாங்கல்ல? இத்தனை போராட்டத்தில் எங்கேயாவது அந்த மூஞ்சிலாம் தெரிஞ்சிருக்குதா? தமிழ்நாட்டுக்காக தமிழக இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இது வரைக்கும் போராட்டத்துக்கு எதுக்கு வரல? பிஜேபிக்கு எதிராக ரோட்டுக்கு வரல. இது வரைக்கும் அதற்கான எந்த போராட்டம் நடத்தாதவங்க எல்லாம் வந்து யார் தமிழை பிரிச்சுட்டு இருப்பாங்களாமா? இவங்களுக்கெல்லாம் ஜாதி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பின்னாடி நாங்களே போராட்டம் நடத்தும் போது தனியார் கடைக்கு படிக்கிறாங்க இல்ல, இந்த மாதிரி பேடி பயல்கள், இந்த மாதிரி கோடை பயல்கள், இவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணி இருக்குது. என்ன புடுங்கினாரு? நான் நேரம் அப்படியே கேட்கிறேன், என்ன பண்ண நீ? 10 மீனவனை கொண்டிருக்காங்க, என்ன பண்ண நீ? இலங்கை தூதரகம் இங்கதான் இருக்குது, இலங்கையோட புத்தம்படம்லாம் இங்கதான் இருக்கு, என்ன புடுங்க நீ? சீமானதான் பண்ணாரா? ஏன்னா நான் மீனவனை அடித்தால் மாணவன் அடிப்பேன் டயலாக் பேசினேன். 14 வருஷமா இது வரைக்கும் 12 பேரை கொலை பண்ணிருக்கான் சிங்கள மீனவன், சிங்கள ராணுவம். என்ன பண்ண நீ? இந்த வீரமலை எங்க கிட்ட தான் உங்களுக்கு காம்பனி. தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். விடுதலை புலிகளை, கைதான விடுதலை புலிகளை விச ஊசி போட்டு கொண்டுச்சு இலங்கை அரசு. அது ஐநா வரைக்கும் கொண்டு போனாங்க ஈழத்தமிழர்கள். இவர் என்ன சொன்னார்? சத்து ஊசி போட சொன்னாங்க. ஏன் சத்து ஊசி வாங்கி சீமானு போடலாமா? சிங்கள அரசாங்கத்தை சீமான் சத்து ஊசி வாங்கி போடுங்க, பாத்துருவோம். இந்த வீரம் இந்த பத்திரிகையாளர் பார்த்தா தம்பி நீ சொல்லு, நீ சொல்லு, நீ திருக்குறள் சொல்லு, இந்த டயலாக் நேரம் வாங்க சார். பத்திரிகையாளர் எதுக்கு வீரம் வந்துங்களா? நேரம் வாங்க, நிக்கிறோம், இங்க நிக்கிறோம்ல, வர வேண்டியதானே? பிஜேபி போரிக்கிறது. இப்ப அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா பாத்துருக்கோம். அங்க இருக்க தோழர் சொல்லி இருக்காங்க, இது பிஜேபி காரண்ட பிச்சை எடுத்துக்கிறதுக்காக தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறதா வேலை. வெக்கமா இல்லையா? என்ன சீமான் வெக்கமா பாரு. இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்கள கட்சிக்காரங்க கிடையாது. திமுக திட்டா திமுக ஒன்னும் பதில் சொல்லாது. ஆனா இயக்கத்தை நிக்கிறோம், தந்தை பெரியார் வழியில வந்து நிக்கிறோம். நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம், ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸுக்கு எதிராக போராடி இருக்கோம். நீ எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? வெறும் ஒரு சினிமா டயலாக் பேசுற உன்னை ஒரு ஆளா நாங்க பாத்துக்கோம். நாங்க இங்க போராட்டம் நடத்தும் போது 10 பசங்களை வந்து கடைக்கு அனுப்புற, தனியா கோலம் நடத்த போய் கடைக்கு அனுப்புறியே, இதுல தெரியல நீ எவ்வளவு கோலன்னு. உனக்கு என்ன மரியாதை நாங்க தரணும், பாத்துக்கணும். நாங்க பாத்துக்கணும், நீ எங்க வரணும் பாத்துக்கணும். தேர்தலில் நாங்க பாக்குறோம், நேரா ஈரோடு தேர்தலில் சீமானை நேருக்கு நேரா எதிர்கொள்றோம். சீமான் முடிஞ்சப்பா சார் இத்தனை வருடம் வழிகாட்டின்னு சொன்னாரு. நான் இப்ப பிஜேபியோட கை கோர்த்துட்டு ஈரோடு இடைத்தேர்தலுக்காக பெரியாருக்கு எதிராக பேசுறேன். அப்ப இதுக்கு பின்னாடி பிஜேபியோட கை கோர்க்கிற போது பிஜேபி பெரியார் சிலை உடைக்கிறாங்க போது திருச்சியில 30,000க்கும் அதிகமான பேர் கருஞ்சட்டை படம் ஒன்று கொடுக்கணும். இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தும் பொழுது அதே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பா இங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல். கட்சிக்கு அப்பா கூட நாங்க நிக்கிறோம். இனி பெரியாரையோ பிரபாகரனையோ இழிவுபடுத்திட்டுலாம் சீமானால் அரசியல் பண்ண முடியாது. பிரபாகரனை இழிவு செய்ததற்கு அன்றைய கண்டித்திருக்க வேண்டும். நாங்க பண்ண தப்பு தான், அன்னைக்கு விட்டு பார்த்துட்டோம், இப்ப வைக்கிறோம், பாக்குறோம். இப்பதான் அவரை பத்தின எல்லா உண்மையும் வெளியே வருது இல்ல, என் கட்சிக்காரன் கிடையாதுன்னு அறிவிச்சுட்டாரு. இவரை விட தமிழ்நாட்டினுடைய சாவர்கரா தான் நாங்க பாக்குறோம். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறது உடனே கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய எச் ராஜாவியோட மறுவடிவம் தான் சீமான். நடந்த கான்ட்ரவர்சியில எல்லாருமே சீமானுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், எல்லாருமே சீமானுக்கு ஆதரவு இல்லை. பாஜக தரப்புல இருந்து ஆதரவு வந்து முதல் முறையாக ஜான் பாண்டியன் அறிக்கை விட்டாரு. அதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே பெருந்தரப்பான அரசியலை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் பெரியாரை ஆதரிக்கிறார். அதுதான் செய்தி. வேற ஒண்ணு கிடையாது. என்ன பண்ணாரு? அதிமுக எதிராக பேசியிருக்கிறார். ஜெயலலிதா பேரை பத்தி என்ன பேசினாரு? 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் கொடுத்திருக்கிறாள் என்று மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் புதைக்க ஆம்பளைங்களோட பொம்பளை பத்தி பேசுறாரு. இவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒரு நபர், இவரை பார்த்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? எல்லாரையுமே கொச்சைப்பட்டு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு நபரை நிச்சயமாக அரசியல் நேருக்கு நேரம் நாங்கள் எதிர்கொள்றோம். சீமான் சொல்றேன், சீமான் எங்களை எழுத்து பண்றதா 4 குறிச்சு நேரம் குறிச்சு வாங்க, இடம் குறிச்சு வாங்க, எதிர்கொள்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் மறுபடியும் உறுதிப்படுத்திட்டு அறிவிப்பு வெளியிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு எல்லாரும் இங்க திரண்டு இருக்கும்போது கோழை பயலுக்கு மாதிரி ஒரு தோழருடைய கடைக்கு போய் முற்றுகையிடுறேன்னா உனக்கு நான் என்னன்னு சொல்லு. யோ, இதான் உன்னுடைய வீரமா? நான் கேட்கிறேன். ஒரு தோழனுடைய கடை, ஏழை தமிழனுடைய கடை, அங்க போய் முற்றுகையிட்டு ஒரு வீரத்தை காமிக்கிறீங்களே. நான் இங்க நிக்கிறோம், வாங்க வெளியே.
சீமான் வர சொல்லுங்க. ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு? வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மாறன் சொன்னால வர வேண்டியதானே. நாங்க நாள் குறிச்சு வந்திருக்கோங்க, தேதி குறிச்சு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி வர சொல்லுங்க. உண்மையாலுமே அவர் மொழியில சொல்றேன், நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா வா வா, நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா நேரம் குறிச்சு வா. நிக்கிறோம் நாங்க, வரியா? நான் நிக்கிறேன், திருமுருகன் நிக்கிறேன். நான் தான் அறிவிச்சேன். நான் நிக்கிறேன் இங்க. நான் அறிவிச்சேன், நான் நிக்கிறேன். அறிவிச்சிட்டு வா. தமிழ் தேசியத்தை மடமாற்றம் செய்கிறார் திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு. அவருக்கு தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாதுங்க. தமிழரசு வைத்த 4-5 கோட்பாடுகள்ல ஒன்ன சொல்லுங்க பாப்போம். தமிழரசனை தேங்காட்சியில் இழிவுபடுத்த நபர் தான். அவருக்கு தமிழ் தேசியம் என்ன தெரியும்? பேச சொல்லுங்க பாப்போம். மேடையில நாங்க பேச தயாரா இருக்கோங்க. யோகி நாங்க நேரம் வர சொல்லுங்க. நேர்மையாக அரசியல் தெரிஞ்ச வர சொல்லுங்க. பெரியாரை தெரிஞ்சவங்க நாங்க வைக்கிறோம். பத்திரிகைகளுக்கு என்னங்க தெரியும்? பத்திரிகையாளர் பேட்டிக்கு வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட சீமான பத்தி கேட்க முடியுமா? இல்ல. அப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல பெரியாரை பத்தி பேசுறீங்கல்ல, பத்திரிகையாளர் கொடுங்க இதான் ஆதாரம் சொல்லிட்டு. இல்ல பத்திரிகையாளர் வரைக்கும் தெரியல அவரு. ஆக தோழர்களே, இது நாடகமா நடிச்சிட்டு இருக்கிறார். நீதிமன்றத்தில் சொல்றோம், ஏன் இத்தனை நாள் கழிச்சு நீதிமன்றம் தரேன்னு சொல்றோம்? இப்ப சொல்ல வேண்டியதானே? அவர் நண்பர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, வாங்கி தர வேண்டியதானே? எச் ராஜா சொல்லியிருக்காரு, வாங்கி தர வேண்டியதானே? இவங்க எல்லாம் நம்பி போய் நிக்கிறாரு, அங்கே போட்டு மாத்தோம். தமிழ்நாட்டோட சாவர்கர் சொல்லிருக்கீங்க, உங்களை ஆரிய கூலின்னு அவர் சொல்றாரு. எந்த வகையில் ஆரிய கூலி நீங்க சொல்ல முடியும்? எந்த வகையில சொல்ல முடியும் எங்களை? அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு? இவங்களுக்கு ஸ்கெட்ச் போடுவேன்னு சொல்றாரு. அப்படி ஸ்கெட்ச் போடுற வேலையை சீமான் மேல போட்டிருக்காரு. அர்ஜுன் சம்பத்தை பார்த்தா கட்டி பிடிக்கிறது, அண்ணாமலையை பார்த்தா கட்டி பிடிக்கிறது வெக்கமா இல்லையா? ஒரு வடநாட்டாங்க கட்சி கூட கைகோர்த்து நிக்கிறது, கொஞ்சம் கொலாவறதுக்கு இந்த கட்சியில இத்தனை பேர் நிக்கிறீங்களே, இளைஞர்களை தயவு செஞ்சு இந்த ஆளோட பித்தலாட்டத்தை தெரிந்து கொண்டு வெளியில் பாருங்க. தோழர், அவர் பின்வாங்குற மாதிரி தெரியல. இதுக்கு பிறகு போராட்டத்தை எப்படி பின்வாங்கிட்டு இருக்காருங்க? எங்க வெளியிலேயே வரல, ஆதாரத்தை சொல்லல. இப்ப நாங்க முற்றுகையிடுறோம், 10,000 பேர் வர்றோம், நீதிமன்றத்தை தருகிறேன். ஏன் வெளியில வந்து கொடுத்தா என்ன ஆகும்? தூக்கில போட போறோம்? ஆதாரத்தை கொடுங்க சார். ஆதாரம் இருந்தா தான் தருவாரு. முதல்ல அவர் புஸ்தகமே படிக்காத ஆளுங்க, தற்கூறிங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தற்கூறி, தமிழ்நாட்டினுடைய சாவர்கர். மன்னிப்பு குறித்து தேதி குறித்து வந்திருக்கிறோம். நானே நேரம் வந்திருக்கிறேன். வர சொல்லுங்க. நன்றி. சுத்த தமிழ் வீரம் பேசும் பாலிய மறுபடி சீமானி அப்பன் பேரை யாக்கோபு. சுத்த தமிழ் வீரம் பேசும் நேரம் குறிச்சு வந்திருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு வர சொல்லுங்க. வந்தாங்கன்னா அவங்களோட சாப்பாடுல போட்டு கறி சாப்பாடே போடுறோம். வேணா சீமான் கூட ஆமக்கறி வேணா ஏற்படும். நான் சொல்லிட்டு வர சொல்லுங்க, ஆமக்கறி ஏற்படும். இது ஒரு நீங்க இங்க போராட்டத்தில் நடத்தும் போது வீடு முற்றுகை போட உங்களுடைய வீடு முற்றுகை போட பண்ணுங்க. தயவு செஞ்சு பண்ணட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நாள் குறிச்சிட்டு வாங்க. இப்போ நாங்க நின்று உங்களுக்கு ஆமக்கறி போட முடியும் இல்லையா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுறது கிடையாது. வாங்க, உங்களுக்கு கறி சோறு திங்கிற ஆள் தானே, கறி ஆக்கி போடுறோம், வந்து திண்டு போட்டோம். ஓசி சோறு திங்கிற ஆள் தானே, வந்து திண்டு போட்டோம். ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க நாள் எப்ப சொல்றோம், நாங்க இருந்து சோறு போட முடியும். வர சொல்லுங்க. ஹலோ வேற பஸ் ஏன்பா ஏன் தள்ளிட்டு போற? பெரியார் மண் இது பெரியார் மண். பெரியார் மண் இது பெரியார் மண். சங்கி கூட்டமே வெளியேறு. ஆர்எஸ்எஸ் சீமானே வெளியேறு. கண்டிக்கின்றோம். பைத்தியமா நீ வேலை செய்ய
சண்டை போட்டேன் அப்படிங்கிறது எடுக்கிறேன் எடுத்தீங்க எடுனா விட்டுரு நான் வந்து தள்ளுறேன் அப்படியே கைது செய் கைது செய் பொம்பளை போக்கு சீமானை கைது செய் கைது செய் ஏசி பஸ்ல தான் வருவேன். சொல்லாத தந்தீங்களா பத்திரிக்கையார கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து கொடுங்க. அவனுக்கு கொடுத்தாங்களா ராஜர் பெரியார் மேல சொல்லி ஓட்டு வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஹீரோ அதுதான் அசைன்மெண்ட் என்னன்னா பிஜேபி வந்து தேர்தல் நிக்கல, அதிமுக நிக்கல, எதிரணி இல்ல, திமுக எதிரணி இல்ல. அதனால பாரதிய ஜனதா சங்கி ஓட்டு ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நீ வந்து அங்கேயே ஒரு 15000 ஓட்டு பெரியார் வாங்கி பார்த்தேன் பாத்தியா அப்படின்னு காமிக்கிறதுக்காக சீமான் வேலை பாக்குறாரு. எப்படின்னா வெற்றி கம்பு சுத்துற கதை தான் சீமானோட கதை. 14 வருஷமா நம்ம பார்க்கலாம். வெறும் வாய்க்கவரால் தான் இந்த போராட்டத்தோட முடியல. பெரியாரின் கொள்கை பிள்ளைகள் பெரியாரின் கொள்கை பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆதாரம் எங்கே புழுகடி மூட்டை சீமானே மோதுவதற்கு களத்தில் நின்று மோதுவதற்கு கருத்தியலாக மோதுவதற்கு களத்தில் நின்று மோதுவதற்கு கருப்பு வந்திருக்கு கருச்சட்டை படை இங்கே அடி வளர்த்து நிற்கிறதா கையில எதியா கண்டிக்கின்றோம் ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலி சீமானை கண்டிக்கின்றோம் மன்னிப்பு கேள் பெரியார் மீது அவதூறு பரப்பு ஆர்எஸ்எஸ் கைகூலி இந்துத்துவ சீமானே மன்னிப்பு கேள் ஆர்எஸ்எஸ் கைகூலி சங்கி சீமானே மன்னிப்பு கேள் பெரியார் மண் இது பெரியார் மண் தமிழ்நாடு பெரியார் மண் விட மாட்டோம் பெரியாரை அவதூறு செய்து ஒருவனையும் விட மாட்டோம் சங்கி சீமானை விட மாட்டோம் மன்னிப்பு கேள் ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலி குருமூர்த்தியிடம் வாங்கி தின்னும்
சங்கி சீமானை மன்னிப்புக்கு பெரியார் மீது அவதூறு பரப்பிய சங்கி சீமானை மன்னிப்புக்கு வருகிறதுமா கருஞ்சட்டை படை வருகிறதுமா பிரபாகரனின் புலி படை வருகிறதுமா ஓடிவிடு RSS கைகூலி சங்கி சீமானை ஓடிவிடு விரட்டி அடிப்போம் பெரியார் மீது கை வைத்தால் எவனா இருந்தாலும் விரட்டி அடிப்போம் சீமானை விரட்டி அடிப்போம் அளந்து பேசு சங்கி சீமானை அளந்து பேசு சங்கி சீமானை தனிமைப்படுத்துவோம் சங்கி சீமானை தனிமைப்படுத்துவோம் RSS கைகூலி சங்கி சீமானை கண்டிக்கின்றோம் சங்கி சீமானை பெரியார் மீது சங்கி சீமானை கண்டிக்கின்றோம் இந்துத்துவ சீமானை கண்டிக்கின்றோம் பெரியார் மீது அவதூறு பரப்பிய சங்கி சீமானை பின்னாடி வாங்க பின்னாடி குருமூர்த்தியின் அடிமையே RSS தத்து பிள்ளையே சங்கி சீமானை வெளியேறு உள்ள போங்க தோழர் உள்ள போங்க உள்ள ஏறுங்க நிக்க மாட்டாங்களா கேமரா காட்ட நிக்க மாட்டாங்களா உள்ள போமா அவங்க முழக்கம் போறவங்களுக்கு சொன்னதோட அந்த இருங்கப்பா தம்பி 2 பேர் ஏறு
தமிழ்நாடு பெரியார் நாடு. சங்கி நாயே வெளியேறு. சீமா நாயே வெளியேறு. வெளியேறு வெளியேறு. சங்கி நாயே வெளியேறு. சீமானே வெளியேறு. பொறுக்கி திங்க பொறுக்கி திங்க. சீமானே மன்னிப்பு கேள். சீமானே மன்னிப்பு கேள். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். பெரியார் புகழ் வெல்லட்டும். பெரியார் மலை வெல்லட்டும். திராவிட கொள்கை வெல்லட்டும். திராவிட கொள்கை வெல்லட்டும். பெரியார் கொள்கை வெல்லட்டும். பெரியார் கொள்கை வெல்லட்டும். சங்கி சீமானே மன்னிப்பு கேள். சங்கி சீமானே மன்னிப்பு கேள். வெல்லட்டும் வெல்லட்டும். பெரியார் புகழ் வெல்லட்டும். வெல்லட்டும் வெல்லட்டும். ஏற்றி விடுப்பா பிரதர் ஏறிங்க. இங்க இருக்கிறத க்ளோஸ் பண்ணுப்பா. உள்ள போயிடுங்க. இடம் பாப்பா பாப்பா சீக்கிரம் உட்கார சொல்லுப்பா. லாஸ்ட்ல உட்கார சொல்லுங்க. லாஸ்ட்ல உட்கார வைங்க. ஏறுறீங்களா? ஏறுங்க, ஏறுறதா இருந்தா ஏறுங்க. சீமானே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். சீமானே மன்னிப்பு கேள். தெரியுமா தெரியுமா தந்தை பெரியார் யார் என்று? தந்தை பெரியார் யார் என்று தெரியுமா தெரியுமா? தெரியுமா 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 பெரியாரை பற்றி தெரியுமா 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 பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பார்ப்பனர் உள்ளிட்ட அனைத்து ஜாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்தவர் தந்தை பெரியார். அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆனா மன்னிப்பு கேட்கல. அதனால 30க்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு
சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு அந்த அவருடைய வீட்டை முற்றுகையிட முயற்சித்தோம். காவல்துறை கைது செய்கிறாங்க. ஆனாலும் கூட பெரியார் மன்னிப்பு கேட்கின்ற சீமான் மன்னிப்பு கேட்கின்ற வரைக்கும் நாங்கள்